இன்று நாம் பார்க்க போவது பாகம் 6, நற்பண்புகளை நடைமுறைப்படுத்துவதின் பாடங்கள். அதிகாரம் 20, உதவும் கரமாக பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு உதவ கற்றுத்தாருங்கள். இல்லத்தின் பள்ளியில் நடைமுறை வாழ்க்கையின் கடமைகளை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். சிறு பிராயத்திலும் பிள்ளை செய்வதற்கென சிறு வேலைகளை தாய் தர வேண்டும். தாய் தானாகவே ஒரு வேலையை செய்து விடுவதை விட பிள்ளைக்கு அதை சொல்லிக் கொடுப்பது அதிக நேரம் எடுக்கும். ஆயினும் பிள்ளையின் குணாதிசயத்தில் உதவும் மனப்பான்மையை கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளின் குணத்தின் அடித்தளமாக இது இருக்க வேண்டும். வீடு ஒரு நல்ல பள்ளிக்கு ஒப்பாக இருப்பதை தாய் மனதில் கொள்ள வேண்டும். தலைமை ஆசிரியரை போல் தாய் இருக்கிறார். வீட்டின் வேலைகளை துரிதமாகவும் சிறப்பாகவும் செய்வது எப்படி என்பதை பிள்ளைக்கு ஒரு தாய் கற்றுத்தர வேண்டும். இது அவளது கடமை. சிறு வயதிலிருந்தும் வீட்டின் பாரங்களை பகிர்ந்து கொள்ள பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். வளர வளர வயதிற்கேற்ப பெரிய வேலைகளும் கொடுக்கப்படட்டும். இப்படியாக வீட்டின் நிர்வாகத்தில் பிள்ளைகளும் உதவ வேண்டும். வேலைகளில் காணப்படும் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள். ஆயிரக்கணக்கானோர் தங்கள் இல்லங்களில் கல்வி பெறாதவர்களைப் போல் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு இதை சொல்லித் தருவதை விட நானே இதை செய்து விடலாம், பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவது கடினமாக இருக்கிறது என்று தாய் கூறலாம். தனது சிறு பிராயத்தில் தானும் மெதுவாகவே கற்றுக்கொண்டதை தாய் மறக்க வேண்டாம். மெதுவாகவும் சிறிது சிறிதாகவும் பிள்ளைக்கு தாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை செய்யாமற் போனால் பிள்ளைக்கு பெரிய தவறை இழைப்பதாகும். பிள்ளைகளை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கேள்விகள் கேட்கட்டும். பொறுமையுடன் பதில் சொல்லுங்கள். அவர்கள் செய்வதற்கும் ஏதேனும் கொடுங்கள். உங்களுக்கு உதவுகிறார்கள் என்று எண்ணி அவர்கள் சந்தோஷமடையட்டும். பிள்ளைகள் வேலை செய்ய முற்படும் பொழுது அவர்களை தடுக்காதீர்கள். வேலையில் அவர்கள் தவறு செய்தாலும் பொருள் ஏதேனும் உடைத்தாலும் அவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். அவர்களது குழந்தை பருவத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளை சார்ந்தே அவர்களது எதிர்காலம் அமையப் போகிறது. சரீரத்தினாலும் மனதளவிலும் அவர்கள் பெற்றிருக்கின்ற திறன்கள் எல்லாம் தேவனுடையவைகள் என்பதை பார்க்க கற்றுக் கொடுங்கள். தேவனுக்கு பயன்படாதவைகளை ஒப்படைப்பதே நமது வேலை என்பதை புரிய வையுங்கள். சில பிள்ளைகளுக்கு தேவன் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் சற்று முன்பாகவே தனது சித்தத்தை வெளிப்படுத்துவார். தேவன் கொடுத்துள்ள எல்லா திறமைகளையும் உபயோகித்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டின் பாரங்களை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ளட்டும். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையானது சந்தோஷம் நிறைந்திருக்கும் படி பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உதவி செய்யும் கீழ்ப்படியும் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் பெரிய சுமைகளை சுமைப்பது போல் சிறிய சுமைகளை அவர்கள் சுமக்கட்டும். பயனுள்ள வேலைகளை செய்யும் பழக்கத்தை அவர்கள் உருவாக்குங்கள். சாத்தான் அவர்களது சிந்தையை ஆட்கொள்ள மாட்டான். இந்த வாழ்க்கைக்கும் நித்திய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒன்றை பிள்ளைகள் சிந்தித்து செயல்படும்படி வேலைகளை கொடுங்கள். சிறு பிராயத்திலிருந்தே வீட்டின் சுமைகளை சுமக்க பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். வீட்டின் வேலைகளை எல்லோரும் பகிர்ந்து ஒரு மனதுடன் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள். துரிதமாகவும் துப்புரவுடனும் வேலை செய்ய கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த கல்வியானது அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுத்தரும். குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் தனது பங்கென்ன என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். 6 வயதிலிருந்து குழந்தைகளுக்கு வீட்டின் பொறுப்புகளில் பங்கேற்க செய்யப்பட வேண்டும். வாழ்க்கையின் சுமைகளை சுமப்பதில் அவர்களது பங்கும் இருக்க வேண்டியுள்ளதாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணரட்டும். நல்ல அனுபவமாகவும் இன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கும். குழந்தை பருவத்திலிருந்தே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரியான அறிவுரைகளை கொடுப்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிய கற்றுத்தர வேண்டும். அவர்களது வாழ்நாட்களும் நீடித்திருக்கும். பிள்ளைகள் வளர்ந்து வர பெற்றோர்களின் பராமரிப்பை பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும். தாய்க்கும் தகப்பனுக்கும் உதவுவதே உங்களது உயரிய இன்பம் என்பதை பார்க்கட்டும். சாதாரண வேலையும் விருப்பத்துடன் செய்யப்படட்டும். சாதாரண வீட்டு வேலைகளை செய்வது தேவன் அவர்களுக்கு வரையறுத்திருக்கிற வழியாக இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உண்மையுடன் வேலைகளை செய்வதற்கென பயிற்சி பள்ளியாக இது இருக்கிறது. இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் சாதாரண வேலைகள் விரும்பக்கூடியவைகளாகவும் மதிப்பிற்குரியவர்களாகவும் தோன்றும். ஒவ்வொரு நாளின் கடமையும் தேவனுக்கு செய்யப்படும் வேலையை போல் பாவிக்கப்பட வேண்டும். இந்த எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். இதை செய்தால் பூமியின் வேலையாட்கள் பரலோக வேலையாட்களுடன் இணைக்கப்படுகிறார்கள். பரலோகத்தில் தூதர்கள் அவர்களது வேலையை செய்வது போல் இவ்வுலகில் நியமிக்கப்பட்ட இடத்திலிருந்து நமது வேலைகளை நாம் செய்ய வேண்டும். ஆமேன்.